அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். வகுப்பில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அப்போ டீச்சர் கேட்குறாங்க, நீ ஒரு பையனை கூப்பிட்டு நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் ஒன்றே எழுந்து, டீச்சர் நான் பெரிய ஆளாவேன், எனக்கு 10 கார் சொந்தமாக இருக்கும், அப்போ 20 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், என்கிட்ட வீடு ஒரு 15 வீடு எனக்கு சொந்தமாக இருக்கும், 100கணக்கான ட்ரெஸ்ஸு இருக்கும் அப்படின்னா, ஏய் டீச்சர் நீ என்ன ஆக போகிறான்னு கேட்டேன். என்னவோ ஒரு பெரிய கட்டுரையே ஏற்றிருக்கிறிய, கேள்வி கேட்டால் சுருக்கமாக 2-3 வார்த்தையில் பதில் சொல்லணும். என்னவோ 10 வீடு இருக்கும், 20 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், 30 பங்களா இருக்கும், 40 கார் இருக்குன்னு ஒரேடியாக அடுக்கிறியே ஓகர் அப்படின்னுட்டு. அப்புறம் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னவா ஆக போகிற அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லி சிரிச்சுக்கிட்டு முதல்ல பதில் சொன்னானே, அவனோட மனைவி ஆகலாம்னு இருக்கிறேன் சார் அப்படின்னுச்சான். இது வேடிக்கையாக சொல்லுவார் ஓஷோ. அதாவது ஏதாவது ஒரு வகையில் பெரியவனாக ஆவது அப்படின்றதுக்கு அடையாளமே ஏராளமான காரு, வீடு, பங்களா, பேங்க் அக்கௌண்ட்டு, பணத்தால் பெரிதாக இருப்பது தான் பெரியவனாக ஆனதனுடைய அடையாளம் அப்படின்னு இந்த சமுதாயம் தீர்மானித்திருக்கிறது. அது உண்மைதான், அது ஒன்றும் தப்பு இல்லை. பணம் தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது. பணம் இருந்தால் பல சிக்கல்களில் இருந்து விடுபட்டு விடலாம். பல விஷயங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுகிற மிகப்பெரிய ஆயுதம் செல்வம் தான். செய்க பொருளை அப்படின்னு திருவள்ளுவர் ஆர்டராக போட்டார். திருவள்ளுவர் மாதிரி நமக்கு வழிகாட்டுறதுக்கு லைஃப் கிவிங் லெசன்ஸ் தருகிறவர் வள்ளுவர் மாதிரி யாருமே கிடையாது. அவர் சில சமயம் ஒரு சஜஷனாக சொல்லுவார், இதை பரிந்துரையாக சொல்லுவார், கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்களேன்னு சொல்லுவார். சில சமயம் அப்படி லைட்டாக அப்படி மயிலிறகளை வருடுற மாதிரி அப்படி சொல்லிட்டு விட்டுருவார். இந்த பார்ப்பா, மயில் தொகையாகவே இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு மிஞ்சி வண்டியில் ஏற்றினோன்னு வைங்களேன், அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு போயிடுவார். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு. பீலி பெய்ய கண்டும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின் அப்படிங்கிறார். பீலினா மயில் தொகை, அது ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். நம்ம தான் அவர் என்ன சொல்ல வரார், சட்டில் மீனிங் என்னன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை பொட்டில் அடித்த மாதிரி சொல்லுவார். அப்படி வள்ளுவர் முக்கியமாக சொன்ன 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று, ஆர்டர் போடுறார் பாருங்க, கற்க கசடற அப்படின்னார். என்ன? படி. சும்மா கேள்விகள் விளையாடிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு விளக்கம் கட்டுலாம் இருக்காது, போ படி, கற்க கசடற அப்படின்னார். அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு விஷயம், வள்ளுவன் ஒரு ஆர்டராக சொன்ன இன்னொரு விஷயம், செய்க பொருளை அப்படின்றார். செருணர் செருக்கருக்கும் எஃகதனில் கூறியது இல். உன் பகைவனுடைய மூக்க உடைக்கணுமா, பணத்தை விட சரியான ஆயுதம் எதுவும் இல்லைன்னார். அதனால் செல்வம் சேர்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான், அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த பணத்தை எப்படி சேர்க்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு காலத்தில் பணம் என்பது நேர்மையான முறையில் சேர்க்கப்பட்டால்தான் செல்வம் அப்படின்னு இருந்தது. என்றைக்குமே அதுதான் உண்மை. ஆனால் எப்படியாவது பணம் சம்பாதிச்சா போதும், எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடலாம், எப்படியாவது எம்பகிட்ட அடுத்தவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லப்பா, தப்பித்தால் தப்பில்லை. சுஜாதா எழுதின ஒரு புகழ்பெற்ற நாவல் ஒன்று உண்டு. அந்த நாவல் பேரே அதுதான், தப்பித்தால் தப்பில்லை அப்படின்னு. பிடிபட்ட பின்தானே கள்வன், அது மட்டும் அவன் பேரும் தலைவன்னு கண்ணதாசன் எழுதுவார். அது மாதிரி மாட்டிக்காத வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிச்சிட்டா பெரிய ஆள் தாங்க அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி வந்து விட்டோம். இல்லை, பணம் சரியான முறையில் சம்பாதிக்கப்பட வேண்டும். 2வது, சரியான முறையில் சம்பாதிச்சா மட்டும் போதாது. இந்த தலைமுறைக்கே என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் ஜெனரேஷன் அப்படின்றாங்க. என்னது எக்ஸ்பென்சிவ் ஜெனரேஷன்? இப்போ எல்லாமே செலவழிப்பது தான் அங்கீகாரத்தின் அடையாளம், அதிகாரத்தின் அடையாளம், நாம் பெரியவர்கள் என்பதற்கான அடையாளம் அப்படின்னு ஆயிடுச்சு. பிள்ளையை கொண்டு போய் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லா வசதிகளோடும் தரத்தோடும் இருக்கிற ஏராளமான அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. உங்கள் பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்ந்தீங்கன்னா பிள்ளைகள் நன்றாக வருவார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு கான்வென்ட்டில் கொண்டு போய் எல்கேஜி யூகேஜிக்கே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவழித்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாதான் நமக்கு ஒரு திருப்தி.
அந்த பிள்ளைங்களுக்கு ஏராளமாக செலவழித்து ஒரு விஷயத்தை செஞ்சாதான் அந்த பிள்ளைகள் பேரில் நமக்கு அக்கறை பாசம் இருப்பதாக எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னே ஒரு மூடத்தனமான மனோபாவம் நம்மை அறியாமலேயே வளர்ந்து விட்டது. ஏகப்பட்டது. பிள்ளைக்கு பர்த்டேவா, ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் வாங்கினா போதாது. குழந்தை அது ஒரு மாதத்துக்கு மாதம் அதனுடைய எடை கூடும், உயரம் அதிகமாகும், அதெல்லாம் கணக்கில்லை. குழந்தைக்கு பர்த்டேனா அதுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸே ஷார்ட்ஸ் ஒரு 5000 ரூபாய்க்கு, ஷர்ட் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினா தான் நமக்கு திருப்தி. பர்த்டே பார்ட்டி அப்படின்னு ஒரு 20000 ரூபா செலவழிக்கணும். அதை விட அந்த 20000 கொண்டு போய் அந்த பிள்ளைங்க கையினாலேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லம் அல்லது அனாதை விடுதிகள் அங்கே போய் மற்ற பிள்ளைகளோடு அது கொண்டாடுவது மாதிரி செஞ்சால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், எல்லாத்தையும் பெருசாக செலவழிக்கணும். அப்போ தான் நாம் பெரிய ஆளு, 4 பேர் நம்மளை பாராட்டுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யாரும் பாராட்ட போகிறது இல்லை, பார்த்து வயிறு எறிவாங்க, இல்லைன்னா உங்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இந்த தலைமுறையே ஏராளமான செலவழிப்பது. ஆனால் போன தலைமுறையில் பார்த்துருக்குறீங்களா, ஒவ்வொரு பைசாவும் பார்த்து பார்த்து செலவழிப்பாங்க. ஒவ்வொரு பைசாவையும் அவங்க கணக்கு வச்சு தான் அவங்க செலவழிப்பாங்க. சிக்கனமாக செலவழிக்க வேண்டும், நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும், சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். ஆனால் இதை விட முக்கியமான ஒன்று உண்டுங்க. நீங்கள் சம்பாதிப்பதை செலவழிப்பதுன்றது இருக்கட்டும், அந்த செலவழிப்பது என்பது பிறர் நன்மைக்காக, பிறர் உதவிக்காக, பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் துணை இருப்பதற்காக செலவழித்தால் அதைவிட செல்வத்திற்கு நீங்கள் தருகிற மதிப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. நேர்மையாக சம்பாதிக்கிறவர்கள் நல்லவர்கள், சிக்கனமாக செலவழிக்கிறவர்கள் புத்திசாலிகள். அப்படி செலவழிப்பதையும் அடுத்தவர்களுக்காக செய்கிறவர்கள் மேலானவர்கள். நாம் நேர்மையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மட்டும் இருந்தால் போதாது, மேலானவர்களாக ஆக வேண்டும். அதுதான் வாழ்வுக்கே அர்த்தம் தரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.